கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக, ஈடேற்றத்திற்காக இந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளும்படி குர்ஆனின் மூலமாகவும் ஹதீஸிலும் கட்டளை பெற்றுள்ளார். அவைகளை இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை விட்டும் ஒதுக்கி தவிர்த்து விலை நடந்து கொள்ளுமாறு எச்சரிக்கை பிறப்பித்துள்ளார். அவைகளை விட்டு முற்று முழுதாக ஒதுக்கி தவிர்த்து எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த நாயகம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தனும் உபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களை உயர்தரமான மார்க்கத்திலே வீட்டிற்கு செய்திருக்கின்றார். இஸ்லாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்விடத்திலே பொருத்திக் கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால் இஸ்லாம் என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. இஸ்லாம் இல்லாத எந்த மார்க்கத்தை மதத்தை பின்பற்றினாலும் அல்லாஹ்விடத்தினால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதையும் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதர்களாகிய எங்களை மிகவும் சிறந்த, உயர்ந்த, அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு படைப்பினமாக அல்லாஹ் படைத்திருக்கின்றார். உலகத்திலே படைக்கப்பட்ட எதுவெல்லாம் அழகு இருக்கிறதோ அனைத்து அழகையும் விட அல்லாஹ் மனிதர்களை மிக மிக அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறான் என்பதை குர்ஆன் சொல்கிறது. உலகத்தில் எதுவெல்லாம் சங்கைக்குரியதாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் கண்ணியத்திற்குரியதாக இருக்கிறதோ அனைத்தையும் விட ஆதமுடைய மக்களாகிய மனிதர்களை அல்லாஹ் மிகவும் சங்கை உள்ளவர்களாக ஆக்கியிருக்கிறார். இதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஒரு படைப்பினமாக அல்லாஹ் இந்த மலக்குமார்களிடத்திலே மனிதர்களை படைக்கும் பொழுது, படைப்பதற்கு ஆரம்பிக்கும் பொழுது மலக்குமார்களுடன் ஒரு சம்பாஷணை நடக்கிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? என்னை அறிமுகப்படுத்தக்கூடிய, எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு படைப்பை நான் படைக்கப் போகின்றேன் என்று மனிதர்களை அல்லாஹ் தஆலா மிகவும் சங்கைக்குரியவர்களாக படைத்ததை குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மனிதர்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களை மிகவும் அல்லாஹ்விடத்திலே நெருக்கமானவர்களாக, மிகவும் சங்கைக்குரியவர்களாக குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கிறது, வெளியாக்கப்பட்ட சமூகத்தில் மிகவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு உண்டான ஒரு சமூகம் என்பதையும் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. இதை கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, கண்ணியமும் கௌரவமும் சங்கையும் நிறைந்த எங்களை அல்லாஹ் தஆலா படைத்துவிட்டு சாதாரணமாக ஏனைய படைப்பினங்களைப் போல, ஏனைய சமூகங்களைப் போல விட்டு வைப்பது கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியான முறையிலே பின்பற்றி அல்லாஹ்வுடைய விலக்கல்களை முழுமையாக புறக்கணித்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். மனிதர்கள் படைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை குர்ஆன் சொல்லும் பொழுது, அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத, இந்த மரணமும் இந்த உயிர் வாழக்கூடிய இந்த வாழ்வும் மனிதர்களுக்கு ஏன் நாம் ஏற்படுத்தி கொடுத்தோம் என்றால், லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, சிறந்த அமல் செய்யக்கூடியவர்கள் யார், அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்கள் யார், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் யார், தக்வா செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பார்ப்பதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையாக இருக்கிறது. வெறுமனே சல்லிகளை சம்பாதித்து விட்டோம், பணங்களை சம்பாதித்து விட்டு உலகத்திலே நினைத்ததை போன்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல இந்த உலக வாழ்க்கை. கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை பார்த்து இரண்டு வார்த்தையை குறிப்பிடுகிறார். முதலாவது தாருபலா. தாருபலா இந்த உலகத்திற்கு வைத்த பெயரே சோதனை கூடம், சோதனை செய்யப்படக்கூடிய இடம். தாருல் இப்திலா, சோதனை கூடம் என்பதாக அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு பெயரை வைத்திருக்கிறார். உலக வாழ்க்கையை, உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவன் படைத்த உலகத்தை பார்த்து என்ன சொல்லுகின்றார்? இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஹிபுன் வ லஹ்வுன் வ ஸீனத்துன் வ தஃபாகுருன் பைனக்கும் வ தகாதுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். அல்லாஹ் அக்பர். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு பொருளை படைத்த, ஒரு பொருளை உருவாக்கிய ஒரு மனிதர், உதாரணமாக ஒரு காரை உருவாக்கிய அந்த கம்பெனி காரை பற்றி எப்படி சொல்கிறார்? இதனுடைய வெளித்தோற்றம் எப்படி இருக்கிறது, இதனுடைய
ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். இன்னமல் ஹயாத்துத் துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கை மிகவும் கேவலமான வாழ்க்கை என்பதை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. லஹிபுன் வலஹுன் வஸீனத்துன் வதஃபாகுன் பைனக்கும். இந்த உலகத்தில் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய நேரத்தில் எப்படியெல்லாம் வாழ்கிறோமோ அதை அனைத்தையும் இந்த குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது. மிகவும் கேளிக்கையான ஒரு வாழ்க்கை, மிகவும் அல்லாஹ்விடத்திலே விருப்பமில்லாத ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் நபியவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், இந்த துன்யாவுடைய பொறுமதியை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு கூட பொறுமதி இல்லை என்று நபியவர்கள் தெளிவுபடுத்தினார். கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்தோமோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்தோமோ இல்லையோ, தக்வாவுடன் வாழ்ந்தோமோ இல்லையோ, ஏதோ ஒரு நாள் இந்த உலகத்தை படைத்த எங்களை படைத்து எங்களை சோதிக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அது நாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். எங்களுக்கு விருப்பமில்லை என்று அல்லாஹ்வை சந்திக்காமல் இருக்க முடியாது. நான் ஆரோக்கியமானவனாக இருக்கிறேன் என்பதனால் எனக்கு மௌத்து வர முடியாது என்று கருத முடியாது. எனக்கு நாலா பக்கங்களில் சொத்து செல்வங்கள் இருக்கிறது, எனக்கு மக்கள் நடமாட்டங்கள், மக்களுடைய சக்திகள் எனக்கு இருக்கிறது என்பதனால், எனக்கு பாதுகாப்பு இருப்பது என்பதனால் அல்லாஹ்வை சந்திப்பதை விட்டும் யாரும் அல்லாஹ்வை சந்திப்பதை விட்டும் தூரமாக முடியாது. ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, காற்றே புக முடியாத யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, இரும்புகளினால் ஆன கோட்டைகளில் நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்தாலும் மௌத்துடைய நேரம் வருகிறதா, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரம் வருகிறதா, யாருக்கும் தப்ப முடியாது. யுத்ரிக்குமுல் மௌத், அந்த நேரத்தில் லா யஸ்தகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு நிமிடமும் பிற்படுத்தவும் பட மாட்டாது, ஒரு நிமிடமும் முற்படுத்தவும் பட மாட்டாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நிலைமையை நாம் ஒவ்வொருவர்களும் எங்களுடைய ஊர்களிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் பிரியக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் படிப்பினை எடுத்தோமா என்று பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சாதாரண ஒரு கட்டம் அல்ல, சாதாரண ஒரு நிலைமை அல்ல. எங்களுடைய முழுமையான வாழ்க்கையையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் ஒப்படைக்க இருக்கிறோம். நான் எப்படி என்னுடைய வாழ்க்கை கழித்தேன், நான் எப்படி சம்பாதித்தேன், எப்படி செலவழித்தேன், என்னுடைய ஒவ்வொரு நாளும் எப்படி கழிந்தது, என்னுடைய இரவு நேரம் யாரும் பார்க்கவில்லை, தனிமையிலே தான் இருந்தேன். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அனைத்தையும் அவதானித்துக் கொண்டிருந்தான். அனைத்தையும் அவனுக்கு முன்னால் நின்று ஒவ்வொன்றாக கணக்கு காட்ட வேண்டிய ஒரு நாள் வர இருக்கிறது. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், அனைத்து ஆத்மாவும் உயிர் எதுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் உயிர் என்ற பெயர் இருக்கிறதோ, அனைவர்களும் இந்த மௌத்துடைய பானத்தை அறிந்துதான் ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, மௌத் என்பது சொல்லுவதற்கு இலேசி, மௌத்தை பார்ப்பதற்கு இலேசி. எத்தனை ஜனாசாக்களை சந்தின் மீது தூக்கி கொண்டு போயிருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹதீஸே குத்ஸியிலே சொல்கிறான், அல்லாஹ் தஆலா எவ்வளவு பயங்கரமான சக்தியுள்ளவன், அல்லாஹ் தஆலா எவ்வளவு இரக்கமுள்ளவன். தடுமாற்றம் என்பது அல்லாஹ்வுக்கு கிடையாது, ஆனால் ஒரு நேரத்தில் தடுமாறுகிறான். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு நேரத்தில் தடுமாறுகிறான். என்ன நேரம் கண்ணியமானவர்களே, என்ன நேரம்? ஒரு முஃமினுடைய உயிர் பறிக்கப்படுகிறது, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்த ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கப்படுகிறது, அவனுடைய மரண நேரம் நெருங்குகிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ் தடுமாறுகிறான். ஏன் தடுமாற்றம்? ஏன் தடுமாற வேண்டும்? அந்த பயங்கரமான சூழ்நிலையை, அந்த பயங்கரமான நோவினையை, யாருக்கும் தாங்க முடியாத அந்த கட்டத்தை என்னுடைய முஃமினான அடியான் தாங்க போகுதானே என்ற தடுமாற்றம் அல்லாஹ்வுக்கு உண்டாகிறது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இது சாதாரண ஒரு கட்டம் அல்ல. அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நாள். இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர் லா துவாம்மு ஃபீ ருயதிஹி. அல்லாஹு அக்பர். நபியவர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும்
சில மக்களை அல்லாஹ் ஓரம் தள்ளுவான், சில மக்களை அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான். அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க முடியாத கேவலமான மக்களும் அந்த இடத்தில் இருப்பார்கள். யோம யுக்ஷபூன அன் சாக்கின், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றார், யோம யுக்ஷபூன அன் சாக்கின் வ யுதஊன இலா சுஜூதி ஃபலா யஸ்ததீஊன். அல்லாஹ்வுடைய அந்த முகம், அல்லாஹ்வுடைய அந்த தரிசனம், அல்லாஹ்வுடைய அந்த ஒளி வெளியாகும் பொழுது மக்களை அழைப்பார்கள். யோம யுக்ஷபூன அன் சாக்கின், அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான் மக்களை அல்லாஹ்வுடைய திரையை அகற்றிவிட்டு அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யும்படி அழைக்கும் பொழுது சில மக்கள் ஃபலா யஸ்ததீஊன் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்ய இயலாமல் தடுமாறுவார்கள். خاشعة أبصارهم ترهقهم ذلة خاشعة أبصارهم ترهقهم ذلة. அனைவர்களுடைய முகமும் அல்லாஹ்வை பார்த்த வண்ணம் இருக்கும், அனைவர்களுடைய முகமும் அல்லாஹ்வுடைய தரிசனத்தை நோக்கி இருக்கும். ஆனால் கேவலமான சில மக்கள் தலையை குடித்தவர்களாக கேவலப்பட்டவர்களாக இருப்பார்கள். خاشعة أبصارهم ترهقهم ذلة وقد كانوا يدعون إلى السجود وهم سالمون. இயல்பான நேரத்தில் உடம்பிலே ஆரோக்கியம் இருந்தது, உடம்பிலே தெம்பு இருந்தது, வாழ்வர்களாக இருந்தோம். இப்படியாக அல்லாஹ்வுடைய அனைத்து நியமத்துக்களையும் அனுபவித்து அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்யாதவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்தவர்கள், பாவத்தில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னுடைய முகத்தை காட்ட முடியும்? இவர்களுக்கு இரவு நேரம் அல்லாஹ்வுக்குரிய நேரம். அல்லாஹ் நபியவர்களை பார்த்து, யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா நிஸ்ஃபஹு அவ் இன்குஸ். அல்லாஹ் சொல்லுகிறார், எப்படி நபியே உங்களுடைய இரவு நேரம் இருக்க வேண்டும்? இன்று எங்களுடைய இரவு நேரம் எப்படி கழிகிறது? இரவிலே முழுமையாக இருள் சூழ்ந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்கிறோமா, அல்லது அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத மோசமான காட்சிகளில் ஈடுபடுகிறோமா? இந்த கண்ணால் எப்படி அல்லாஹ்வை பார்க்க முடியும்? இந்த கண்ணால் அல்லாஹ்வை எப்படி பார்க்க முடியும்? மோசமான சிந்தனைகளிலே, மோசமான காட்சிகளிலே, மோசமான அந்த கேள்விகளிலே எங்களுடைய காலத்தை கழித்துவிட்டு அல்லாஹ்வுடைய அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று ஓதப்படக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை எப்படி செவிசாய்க்க முடியும்? கண்ணியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் யா அய்யுஹல் இன்சான் யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிகல் கரீம் மா கர்ரக பிரப்பிகல் கரீம். சங்கையான, இரக்கமான, அன்பான உனக்கு எல்லாம் குறைச்சல். அல்லாஹ் சொல்லுகிறார், யா அய்யுஹல் இன்சான், என்னுடைய அடியார்களே, மனிதனே, மா கர்ரக பிரப்பிகல் கரீம், உனக்கு என்ன தவறு செய்தான் அந்த ரப்புல் ஆலமீன்? அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதல, உன்னை படைத்து பரிபாலித்து சரியான முறையிலே உருவங்களை அமைத்ததினாலா நீ அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறாய்? அப்படி மாற்றம் செய்யக்கூடிய அடியார்களை பார்க்கும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். பாவத்தில், கேவலமான காரியங்களில் அல்லாஹ்வுக்கு முழுமையாக மாற்றம் செய்து வாழ்ந்த என்னுடைய அன்பார்ந்த அடியார்களே, அல்லாஹ் எப்படி அழைக்கிறான்? கண்ணியமானவர்களே, எப்படி அழைக்கிறான்? யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். பாவத்தினால் முழுமையாக நம்பிக்கை இழந்த என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். குடும்பம் உன்னை ஒதுக்கலாம், உன்னுடைய நண்பர்கள் உன்னை வெறுக்கலாம், நீ செய்த பாவத்தினால் ஊரிலிருந்தே உன்னை தள்ளிவிடலாம். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். என்னுடைய ரஹ்மத்தை விட்டும், என்னுடைய அன்பை விட்டும், நான் உன்மீது கொண்ட நேசத்தை விட்டும் ஒரு நாளும் நிராசை அடைகிறாது. அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்க, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்னும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் இல்லாமல் தான் இருக்கிறோம். இன்னும் சோதனைகளுக்கு முகம் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஏன் சோதனை? உலகம் ஏன் சோதனைக்கு ஆட்பட்டிருக்கிறது? இன்று கண்ணியமானவர்களே, விலைவாசி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, விலைவாசி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நெருக்கடியான வாழ்க்கையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மிகவும் பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிறோம். காரணத்தை நாம் தேடுகிறோம். எங்கே? கண்ணியமானவர்களே, அரசியல் தலைவர்களுடைய பிழை அல்ல. நாம் யாரையெல்லாம் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து வைத்தோமோ அவர்களுடைய பிழை அல்ல. யாருடைய பிழையும் இல்லை. ஒமன் அறவ அன்பிக்கிறீ, ஒமன் அறவ அன்பிக்கிறீ. யார் அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார்களோ, எந்த சமூகம் அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல் வாழ்கிறார்களோ, எந்த சமூகம் பாவத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை மறந்து வாழ்கிறார்களோ, எந்த சமூகம் அல்லாஹ்வுடைய கடமைகளை
சமூகத்தை நெருக்கடிக்குள்ளாக்குவோம். அது கண்ணியமானவர்களே, எங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கலாம், எங்களுக்கு உணவு தட்டுப்பாடாக இருக்கலாம், அது எங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படுகிறதோ அனைத்தையும் அல்லாஹ் தஆலா எங்களுடைய நிலைமைகளை வைத்துத்தான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பும் பொழுது, நாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்து, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகூ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். எந்த சமூகம், எந்த குடும்பம், எந்த கூட்டம் அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து அமலே சாலிஹா செய்வார்களாக இருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமியுடைய முழுமையான வர்க்கத்தை நாம் ஏற்படுத்தி தருகிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. எந்த சமூகம் அல்லாஹ்வுக்கு பயந்து ஈமான் சாலிஹான அமல் நல்ல அமல்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக வாழ்வார்களாக இருந்தால் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நிம்மதியான சந்தோஷமான யாருக்கும் அடிபணியாத வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருகிறான் என்பது குர்ஆனுடைய வாதா. உமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. யார் அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வாவுடன் வாழ்கிறார்களோ, பாவத்தை ஒதுக்கி நன்மையான காரியங்களை அல்லாஹ்வுக்காக செய்கிறார்களோ, யஜ்அல் லஹு மஹ்ரஜா, முழுமையான கஷ்டம். என்ன கஷ்டம்? குடும்பத்தில் பிரச்சனையா, வியாபாரத்தில் பிரச்சனையா, தொழில் துறைகளில் பிரச்சனையா? உமையத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜா. அல்லாஹ்வை பயப்படுங்கள், பாவத்தில் ஈடுபடுங்கள், நன்மையான காரியங்களை செய்யுங்கள், தொழுகையிலே ஈடுபடுங்கள். யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்சுகுஹு மின் ஹைசு லா யஹ்தசிப். சாப்பாட்டில் பஞ்சமா, ரிஸ்கிலே அபிவிருத்தி இல்லையா? அல்லாஹ்வின் பக்கம் இஸ்திக்பார் செய்வோம். அல்லாஹ் தஆலா முழுமையான எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவார் என்பது குர்ஆனுடைய வாசமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, குர்ஆனை தானே ஓதவில்லையே, குர்ஆன் வெறும் ரமலானுடைய மாதத்திற்கு மாத்திரமே நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் எங்களுடைய வாழ்க்கையின் திருப்பத்திற்குரியதாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றார்? இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. ஏ மனிதர்களே, அல்லாஹ்வின் பக்கம் இஸ்திக்பார் செய்ய. பாவங்கள் நடக்கிறது எங்களுக்கு தெரியும். என்னுடைய பாவம் எனது மனைவிக்கு தெரியாது, என்னுடைய மகளுக்கு தெரியாது, என்னுடைய குடும்பத்திற்கு தெரியாது. நான் அல்லாஹ்வுக்கு எப்படி மாற்றம் செய்கிறேன், என்னுடைய சிந்தனை நான் அல்லாஹ்வுக்கு எப்படி மாற்றம் செய்கிறேன், யாருக்கும் தெரியாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா ஹதீஸே குத்ஸிலே என்ன சொல்லுகிறார்? இப்னி ஆதம், ஆதமுடைய மகனே, ஏ மனிதர்களே, இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார். நல்லவன் போல் நடிக்கிறாய் நீ, மனிதர்களிடத்திலே நல்லவனாக நடிக்கிறாய். இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார். இரவு பகலாக பாவம் செய்கிறாய், இரவு பகலாக பாவம் செய்கிறாய். யாருக்கு சொல்ல முடியும் நாம் பாவம் செய்யவில்லை என்று? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார். சிந்தனையினால், செயலினால், எங்களுடைய வார்த்தைகளினால். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், இன்னக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார் வ அனா அக்ஃபிரு துனூப ஜமீஆ ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிரு லக்கும். எனக்கு நீ இஸ்திக்பார் செய்யலையா, எனக்கு மன்னிப்பு கேட்டு வரமாட்டியா, நான் முழுமையாக உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். லோ பலகத் துனூபுக அனான ஸமா, லோ பலகத் துனூபுக அனான ஸமா. வானத்துடைய முகடுகள் மேகத்தையும் தாண்டி என்னுடைய பாவம் சென்றிருக்கிறது, மேகத்தையும் தாண்டி நீ பாவம் செய்திருக்கிறாய். அல்லாஹ் தஆலா என்று சொல்லுகிறார், லோ பலகத் துனூபுக அனான ஸமா சும்மஸ்தக்பர்தனி கஃபர்து லக். வானத்துடைய அளவு, முழு உலகமும் நிறைந்த அளவுதான் பாவம் செய்துவிட்டு என்னிடத்தில் இஸ்திக்பார் செய்ய நீ வருகிறாய் என்றிருந்தால் நான் உன்னுடைய முழு பாவங்களையும் மன்னிக்கிறேன். ஃபகுஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பிஅம்வாலின் வ பனீன் வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. கண்ணியமான சகோதரர்களே, இன்று நாம் எந்த பிரச்சனைகளுக்கு அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? குடும்ப பிரச்சனையா? இஸ்தக்பிரு ரப்பக்கும். எங்களுடைய பொருளாதார பிரச்சனையா? இஸ்தக்பிரு ரப்பக்கும். எங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? அல்லாஹ் தஆலா ஒரே வசனத்திலே சொல்லுகிறார், இஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பிஅம்வாலின் வ பனீன் வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. அல்லாஹு அக்பர். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியாக எங்களுக்கு முழுமையாக வழிகள் திறக்கப்பட்டிருந்தும் இன்னும் நாம் அல்லாஹ்வை பற்றி சிந்திக்க நேரம் எடுக்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய நேரம் எடுக்கவில்லை, தொழுவதற்கு நேரம் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹு அக்பர். நாம் ரபியுல் மாதத்திலே இருக்கிறோம், நபி அவர்களை நேசிக்கின்றோம் என்று சொல்கின்றோம், நபி அவர்களுடைய பெயரிலே புகழ்பாடுகிறோம்,
சொல்லுகிறான். குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறான். மிகவும் பயங்கரமான ஒரு வசனம், மிகவும் பயங்கரமான ஒரு வசனம். ஒவ்வொருவர்களும் தன்னுடைய காதுகளில் அழுத்தி சிந்திக்க வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு வசனம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? எந்த சமூகம், எந்த கூட்டம், எந்த குடும்பம் தொழுகையை வீணாக்கி தொழுகையை வீணாக்கி ஷைத்தானுடைய அந்த தீய எண்ணங்களிலே யாரெல்லாம் ஆப்படுகிறார்களோ, தொழுகையை வீணாக்கி அதனுடைய நேரம் தவறி தொழுது சரியான முறையிலே தொழுகை சிந்தனையில் இல்லை, அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறார்? அந்த குடும்பத்திலிருந்து, அந்த கூட்டத்திலிருந்து, அந்த சமூகத்திலிருந்து விபச்சார குழந்தைகள் உருவாகும். விபச்சார குழந்தைகள் உருவாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, என்னுடைய மகளை தட்டி கேட்க எனக்கு நான் இல்லை, என்னுடைய மனைவியை தட்டி கேட்க நான் இல்லை, என்னுடைய சகோதர சகோதரிகளை தட்டி கேட்க நான் இல்லை, ஏன் தொழவில்லை என்று அன்பார்ந்தவர்களே, என்னுடைய குடும்பத்திலும் தான், உங்களுடைய குடும்பத்திலும் தான் இந்த நிலைமை ஏற்படுமாக இருந்தால், இந்த தொழுகையை விடக்கூடிய, தொழுகையை உதாசீனம் செய்யக்கூடிய, தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிலைமை ஏற்படுமாக இருந்தால் இந்த நிலைமை ஒவ்வொரு குடும்பத்திலும் உருவாகும். அதனால் தான் நபி அவர்கள் தஜ்ஜாலுடைய அந்த வருகையை சொல்லும் பொழுது, தஜ்ஜாலுடைய நன்மைகளை தெளிவுபடுத்தும் பொழுது சஹாபாக்களுக்கு முன்னால் இருந்து தஜ்ஜாலை தெளிவுபடுத்தினார்கள். தஜ்ஜால் என்பவன் யார்? தஜ்ஜாலுக்கு முன்னால் என்ன நடக்க இருக்கிறது? அவன் வருவதற்கு முன்னால் சமூகம் எப்படி திண்டாடுவார்கள் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் அவருடைய வருகை நெருங்கும் பொழுது அந்த ஆண்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய, தொழுகையை சரிவர நிறைவேற்றக்கூடிய ஆண்கள் வீடுகளில் இருந்து தொழுகைக்கு செல்வார்கள், வீடுகளில் இருந்து அந்த பஜாருக்கு செல்வார்கள். தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டி வெளியில் சொல்லும் பொழுது தன்னுடைய பெண் மக்களை, தன்னுடைய மக்களை என்ன செய்வார்கள் என்றால் கால்களிலே விலங்கிட்டு விட்டு தான் வெளியிலே செல்வார்கள். காரணம் தெரியாதவர்களே, அந்த அளவு வேகமாக பெண்களை, அந்த தஜ்ஜாலுடைய பெண்களை, அந்த மோசமான அந்த சூழ்நிலை பெண்களை மாற்றத்தை விட்டும் முழுமையாக கலட்டி விடும் என்று சொன்னார்கள். இன்று கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நிலைமை எங்களுடைய நாடுகளிலும் நடக்கிறது, எங்களுடைய ஊர்களிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் கணக்கெடுக்கவில்லை, தொழுகையை உதாசீனம் செய்வோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்வோம், இஸ்திக்பார் செய்யவில்லை, எங்களுடைய பிள்ளைகளை, குழந்தைகளை, பெண் மக்களை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வதற்கு அழைக்கவில்லை. எப்படி இஸ்திக்பார் செய்வதென்றே தெரியாத எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எப்பாவது ஒரு நாள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் இருந்து நான் செய்த பாவத்திற்காக இன்று உலகம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறதே, நானும் இந்த பாவத்திற்கு, இந்த கஷ்டத்திற்கு ஒரு பங்குதாரி என்று யாரெல்லாம் நினைத்து அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்திருக்கிறோம், அல்லது இந்த கஷ்டத்திலே நாம் மூழ்கி இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு முழுமையாக ஈடேற்றத்தை தருவதற்கு குர்ஆனிலே எங்களுக்கு தெளிவான வாழ்க்கை வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார். ரிஸ்க்கு பயப்படுவதற்கு, எங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு பயப்படுவதற்கு நாம் யாரும் அந்நிய மக்கள் இல்லை. உமாமின் தாபத்தின் ஃபில் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, பணம் இல்லாமலும் அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்துக் கொண்டிருந்தார். உமாமின் தாபத்தின் ஃபில் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் எந்த உயிரெல்லாம் அல்லாஹ் படைக்க நாடுகிறானோ அனைத்துக்கும் ரிஸ்குடைய அந்த முடிவை அல்லாஹ் முடிவு செய்துதான் உலகத்திற்கு அனுப்புகிறான். ரிஸ்க்கு பயப்பட தேவையில்லை, அன்றாட தேவைகளுக்கு பயப்பட தேவையில்லை. இறுக்கமாக இருக்கிறதா இஸ்திக்பார் செய்வோம், இறுக்கமாக இருக்கிறதா அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம். குடும்பமாக, கூட்டமாக நாம் அனைவரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் பொழுது, தொழுகையிலே சரியான முறையிலே கவனத்தை செலுத்தும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவான். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்களை, பிரச்சனைகளை இல்லாமலிருப்பான். நல்ல சீரான ஒரு சீரான ஒரு நிலைமையை, காலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஹக்காக விளங்கப்படுத்துவாயாக, பாத்திரை பாத்திராக விளங்கப்படுத்துவாயாக. ஹக்கை எடுத்தும் பாத்திரை விட்டுமான தௌஃபீக் செய்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் பெற்றோருடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை சுவர்க்கத்து பூஞ்சோலை ஆக்கிறியா அல்லாஹ். அவருடைய கபர்களை கண்ணட்டு தூரம் விசாலமாக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, நபியுடைய ஸஃபாத்தை அவர்களுக்கு கொடுத்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய வாழ்க்கை, இந்த வாழ்வாதாரத்தை சீராக்கிறியா அல்லாஹ். முஸ்லிம்கள் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கஷ்டத்திலிருந்து விமோசனத்தை
தந்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே ரப்பே ரஹ்மானே எங்களுடைய கடைசி நேரத்தை சிறந்ததாக ஆக்கிறியா அல்லாஹ். கடைசி நேரத்தை சிறந்ததாக ஆக்கிறியா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய நிலைமையிலே ஆக்கிறியா அல்லாஹ். தொழுகையிலே ஆக்கிறியா அல்லாஹ். குர்ஆன் திலாவத்திலே ஆக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே ரப்பே ரஹ்மானே சஜ்தாவிலே ஆக்கிறியா அல்லாஹ். உன்னுடைய உயர்தரமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் ஆக்கிறியா அல்லாஹ். மோசமான மௌத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். நீ விரும்பாத மௌத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய மௌத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தமில்லாத மௌத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தமில்லாத மௌத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். என்னை சுண்ணை சந்திக்கக்கூடிய அந்த நாள் சிறந்த நாளாக ஆக்கிரியா அல்லாஹ். விருப்பத்திற்குரிய நாளாக ஆக்கிரியா அல்லாஹ். சந்தோஷத்திற்குரிய நாளாக ஆக்கிரியா அல்லாஹ். இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமல் லா துவாமு ஃபீ ருயதிஹி. உன்னை பார்க்கக்கூடிய உன்னை சந்திக்கக்கூடிய அந்த நாளில் சிறந்த மக்களுடைய கூட்டத்தில் ஆக்கிரியா அல்லாஹ். கபரையா அல்லாஹ் கபரை விசாலப்படுத்தியா அல்லாஹ். மஹ்ஷருடைய மைதானத்திலே யா அல்லாஹ் உன்னுடைய அந்த பொருத்தம் உள்ளவர்களாக எங்களை ஆக்கிரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே உயர்தரமான சொர்க்கத்தை எந்த கஷ்டமும் இல்லாமல் அடைய தௌஃபீக் செய்தியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்தில்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له. نشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. اما بعد فيا ايها الاخوان في الله اوصيكم واياي اولا بتقوى الله. فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. بارك الله لنا ولكم في القرآن العظيم وبسنة نبيه الكريم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون لا تغيره الحوادث ولا يخشى الدوائر. يعلم مثاقيل الجبال ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار. لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا جبل ما في وعره ولا بحر ما في قاره. والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا أيها الإخوان في الله أوصيكم وإياي أولا بتقوى الله. فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم في العالمين إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم. وقال رسول الله أيضا أرحم أمتي بأمتي أبي بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر لعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اعز الاسلام والمسلمين. اللهم ايد الاسلام والمسلمين. اللهم انصر الاسلام والمسلمين. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم لا تشبه خلقنا في النار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. أقيموا الصلاة.